கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய திருச்சபையிலே ஒரு விசுவாசி தேவாலயத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார். பல வாரங்கள் கழித்து அதன் போதகர் அவரை தேடி சென்று மீண்டுமாக தேவாலயத்துக்கு வாருங்கள், ஏன் உங்கள் விசுவாசத்தை சோர்ந்து போனீர்கள் என்று தேற்றுவதற்காக அவருடைய வீட்டை தேடி சென்றார். அவர் போதகர் வந்திருக்கிறார் என்றதும் வீட்டை திறந்து அவரை உள்ளே அழைத்தார். வீட்டிலே யாருமே இல்லை. அந்த நபர் மட்டும் நெருப்பண்டையிலே உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். போதகருக்கு ஒரு இருக்கையை கொடுத்தார். போதகரும் நெருப்பண்டையிலே அந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டார். அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று அந்த விசுவாசிக்கு தெரியும். எனவே அவர் ஒன்றும் பேசவில்லை, போதகரும் ஒன்றும் பேசவில்லை. 2 பேரும் சற்று நேரம் அப்படியே நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது போதகர் அந்த நெருப்பில் இருந்து ஒரு குச்சியை எடுத்தார். எரிந்து கொண்டிருக்கும் அந்த குச்சி அவர் உயர்த்தி பிடித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து விட்டது. அதை கீழே வைத்து விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அதை எடுத்து எரிந்து கொண்டிருக்கும் மற்ற குச்சிகளோடு போட்டார். உடனே அது தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் கர்த்தருக்குள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவாலயத்திலே சக விசுவாசிகளோடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும். தனித்து விடப்பட்டீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் அணைந்து போகும். இதை அவர் சிம்பாலிக்காக காட்டுவதாக விசுவாசி உணர்ந்து கொண்டார். எனவே சற்று நேரம் கழித்து போதகர் அவற்றை விடைபெற்றுக் கொண்டு வாசலுக்கு செல்லும் போது அவர் போதகரிடம், ஐயா, சரியானபடி நீங்கள் செய்து காட்டினீர்கள். நான் இந்த வாரம் முதல் ஒழுங்காக சபைக்கு வருவேன். உங்களுக்கு நன்றி என்று சொன்னார். ஆம், நாம் தனித்து விடப்பட்டிருந்தோம் என்றால் சத்துருவினாலே மேற்கொள்ளப்படுவோம். கர்த்தருடையவர்களோடு நாம் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திலே வாழ்வோம். அப்பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். விசுவாசத்தின் குறைவுகள் ஏற்படும் போது மற்றவர்கள் சாட்சியின் மூலமாக அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பும் அந்த கிருபையை நாம் பெறுவோம். நாம் ஒருமித்து அநேக நற்காரியங்களை செய்வோம். எனவே சபை கூடி வருவதை நாம் விட்டு விடாதிருப்போம். யோவான் 15:6, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவோம். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவர் தேற்றி ஒருவர் நேசித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு திருச்சபை நமக்கு உதவியாக இருக்கிறது. அந்த திருச்சபையிலே நாம் இணைந்திருப்போம். பிரிந்து போகாமல் கர்த்தர் நமக்கு நியமித்த திருச்சபையிலேயே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, ஒருவன் உம்மை விட்டு பிரிந்து போனால், உம்முடையவர்களை விட்டு பிரிந்து போனால், நீர் அமைத்த திருச்சபையை விட்டு பிரிந்து போனால் அவன் வெளியிலே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவான். ஒளி கொடுக்க முடியாமல் அணைந்து போவான். உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள உம்முடையவர்களோடு நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய வசனத்திலும் உம்முடைய ஐக்கியத்திலும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை நிலைத்திருக்க பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.